இந்த அர்ஜுனா ராமநாதன் அப்படிங்கிற நாய் யாருன்னு கேட்டீங்கன்னா, இலங்கையில தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி தாங்க இந்த நாய். இந்த நாய் சீமான் அவர்களை பார்த்து சுடுவேன்னு சொல்றானே. நேற்றைய தினம் மே 18 உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ் மக்களை கிட்டத்தட்ட 3 லட்சம் பேரை 1.5 லட்சம் பேரை பார்த்தீங்கன்னா ஒரே இரவுல பார்த்தீங்கன்னா கொன்னானுங்க இந்த இலங்கை ராணுவம். அப்ப ஆட்சியில் இருந்தவன் தான் ராஜபக்சே. இவன் என்ன சொல்றான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாழ்ப்பாணத்துல ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா சுடுவன் நாயே அப்படின்னு சொல்லுவான். அந்த அம்மா வந்து செருப்பு கழட்டிலாம் அவன் மேல அடிப்பாங்க. அதை அந்த சுடுவேன் அப்படின்னா துப்பாக்கியை காட்டினதுக்காக பார்த்தீங்கன்னா அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போயிட்டு வந்தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம். அப்ப வெளியே வந்தவன என்ன சொல்றான்னா, என்னுடைய தாய் தந்தையரை பார்த்தீங்கன்னா நான் ராஜபக்சேவும் நமல் ராஜபக்சேவும் பார்க்குறேன்னு சொல்றான் இந்த நாய். ராஜபக்சே குடும்பம் போடுற அந்த பிஸ்கட்டுக்கு வாலாட்ட நாய் தான் இந்த அர்ஜுனா ராமநாதன். நாயே, நீ சீமான் அவர்கள் சுட போறியா? மறுபடியும் நீ முதல்ல தமிழ்நாட்டுக்கு வா. நீ சுடலாம் வேணாம், முதல்ல வா, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். சீமான் அவர்களை சுடுவேன்னு சொல்றியே ஏண்டா நாயே. மே 18 அன்னைக்கு இதே சிங்களவன்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை தீயிட்டு எரிக்கிறாங்க இலங்கையோட தலைநகரான கொழும்புல. இந்த அர்ஜுனா ராமநாதன் அந்த நாய்களை பார்த்து சுடுவேன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தினானா இன்னாரும் அவனை சுற்றுப்பானுங்க. அந்த பயம் இருக்குல்லடா. இவன் ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்தான் அப்படிங்கிறதே சந்தேகமா இருக்கு. கடந்த 10 வருஷமா பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இப்ப கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து தற்போது முதலமைச்சர் வரையும் ஆயிருக்காரு. இது வரைக்கும் எத்தனை முறைங்க ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக பேசியிருக்காரு. இப்ப கூட என்னங்க பேசிட்டாரு, விஜய் அவர்கள் என்ன காப்பாத்திடுவாருன்றான், என்னென்னமோ சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நாங்கெல்லாம் ஒரு சந்தேகப்படுறோம், அங்க இருக்க முதலாளி உனக்கு பிஸ்கட்டை கொடுத்து விட்டு இங்க இருக்க ஒரு முதலாளிட்ட தகவல் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, இந்த நாயை அங்க இருக்க தமிழ் மக்களாலே இனிமே இவன் எந்த அதிகாரத்துக்கும் வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த நாய் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கான், ஊழல் பண்ணியிருக்கான். இவன் மேல பாத்தீங்கன்னா பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவனை நாயின்னு சொல்றதுக்கே பாத்தீங்கன்னா அந்த நாய்களுக்கே அசிங்கம்.